ஏய் இங்கே பாருடா பாரு கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்கு 5000 ரூபா வந்திருக்கு. நான் எவ்வளோ சொன்னேன் படித்து சொன்னேன். சொன்னேனா இல்லையா? ஏசியை போடாத அதை போடாத எதையுமே கேட்டு தருது. அப்போ 5000 ரூபா பில் யார் கட்டுறதுடா? நான் தானே கட்டணும். நீ கட்ட போறியா? கட்ட மாட்டல. வீட்டு பக்கம் வந்து ஒரு ஊடங்கிட்டு 5000 ரூபா கரண்ட் பில்லுங்க. வயிறு எரியுதுங்க. மாதம் 5000 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கு. முடியல என்ன பொழப்புங்க இது? ஏங்க நான் வந்து ஏகப்பட்ட கடையில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்னைய வந்து பெரிய புத்திசாலி அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா? இல்லையா? நான் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்றது இந்த கடைக்கு வந்தவொன்னே தெரிஞ்சுக்கிட்டேங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து கர்நாடகாவில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்க கரண்ட் பில்லு. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மாதம் கரண்ட் பில்லு கர்நாடகாவில் ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து 2000லேருந்து 2500 வருது. எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, 2 ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மோட்டர் இருக்குது, ஓவன் இருக்குது, எதுவுமே இல்லைன்றதே கிடையாது. எல்லாமே இருக்குங்க. 2000 வருதுங்க. ஆனால் இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபா உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில்லு வந்தால் கூட நீங்கள் கரண்ட் பில்லே கெட்ட தேவைன்னு எனக்கு இருந்துச்சு. என்னடா இது சொல்கிறீங்க? இப்படி ஒன்று இருக்கா? ஆமாங்க, இந்த சோலார் பேனல் வாங்கி மாட்டுனா இதோட ப்ரைஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன். 2,20,000 ரூபா. என்னடா சொல்கிற? 2,20,000 ரூபா நான் எப்போ வாங்கி மாட்டுவேன் சோலார் பேனல் கேட்குறீங்களா? 2,20,000 ரூபாயில் 78,000 ரூபாயை கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குதான். ஓகேவா? அப்படி பார்த்தா கூட மீதி 1,50,000 ரூபா கிட்ட வருது. அதை நான் எங்கடா வாங்குறது? ஏன்டா 1,50,000 ரூபா 5000 ரூபா எனக்கு கரண்ட் பில் கட்டவே காசு இல்லைன்னு சொல்லிங்கன்னா 1,50,000 ரூபா கூட 100% கவர்மெண்ட் லோன் தருது. எப்படி கவர்மெண்ட் லோன் தந்தோன்னு நீங்கள் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா 3 வருஷத்தில் லோன் அடைச்சிடலாம். அதே கரண்ட் பில் காசை வச்சு 3 வருஷம் லோன் அடைச்சிட்டிங்கன்னா 20 to 25 வருஷம் சொல்கிறாங்க. 25 வருஷம் லைஃப் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை, எதுவுமே இல்லை. அப்பப்போ நீங்கள் மேலே பண்ணிங்கன்னா தூசியை மட்டும் தட்டி விட்டுனே போதுங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பில்லு வர போகிறதில்ல. இதுக்கு வந்து ஆசிட் விட்டு தண்ணியை விட்டு எதுவுமே கிடையாதுங்க. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியாமல் இவ்வளோ வருஷமாக லாவிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊருக்குள்ளே. என்னைய மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். நம்ம சென்னையில் முகப்பேரில் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸில் வந்து விற்கிறாங்க. ஃபுல் சப்போர்ட் அவங்களே பண்ணுவாங்க. லோனுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, கவர்மெண்டோட மானியத்துக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, இதை ஃபிட் பண்ணுறதுக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. வேறு என்னங்க உங்களுக்கு வேணும்? இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணுங்கள்.